பெண்களுக்கு என்னதான் திருமணம் செய்து வைத்தாலும் விவாகரத்து பெறுகிறார்களே, இதற்கு எந்த கிரகங்கள் காரணம்? திருமணம் அப்படிங்கிறப்ப நாங்கள் வந்து பொருத்தம் பார்க்குறப்ப ஒரு திருமணம் முடிஞ்சு ஒரு 30 வருஷம் அவங்களுக்கு நல்ல தசை நடக்குதா அப்படின்னு பார்ப்போம். பொண்ணுக்கு எப்படி இருக்குதோ அதே மாதிரி மாப்பிள்ளைக்கு இருக்குதா அப்படின்னு பார்ப்போம். இதில் ஒருவருக்கு மாறுபாடாக இருந்தாலும், ஒருவருக்கு ஆகாத தசை நடந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு பிரிவு வரும். அதோட லக்னத்துக்கு ராசிக்கு 2, 7, 8ஆம் இடங்களில் சனி செவ்வாய் ராகு இருந்தாலும் பிரிவினைக்கான நேரம் அது வரும். அந்த தசை நடக்குது அப்படிங்கிறப்ப, அந்த சனி தசையோ அந்த செவ்வாய் தசையோ அந்த ராகு தசையோ வருது அப்படின்னா அங்கே பிரிவினை வந்து வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். இதே ஜாதக அமைப்பு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாலே இருந்திருக்கும். அப்போ அவங்களுக்குலாம் ஏன் வந்து விவாகரத்து ஆகலை? ஏன்னா அவங்கெல்லாம் அந்த கால சூழ்நிலையை சகிச்சுட்டு போனாங்க. தன்னை என்னதான் ஒருத்தவங்க கொடுமைப்படணுனாலும், இந்த பொண்ணே வேணான்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணையை கல்யாணம் பண்ணி அதே வீட்டுக்குள்ளாரே வச்சுட்டு குடும்பம் பண்ணாலும் வேற வழி இல்லை. ஏன்னா ஒரு வீட்டில் 7 பிள்ளைங்க 8 பிள்ளைங்க இருக்கும். இந்த பிள்ளைங்களை எப்படியாவது யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா தேவலாம் அப்படின்னு தோணும். இந்த பெண்களுக்கான வேலைக்கு எங்கேயும் போக மாட்டாங்க. அந்த சூழ்நிலையில் அவங்க எல்லாத்தையும் அனுசரித்து தான் போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தின் பேரில் அவங்க எது நடந்தாலும் இன்னொரு திருமணமே அவர் கணவர் பண்ணிக்கிட்டா கூட அதை அனுசரித்து தான் போவாங்க. இது வந்து கால சூழ்நிலை. இப்போ வந்து இந்த கலாச்சார மாற்றம் அப்படின்னு ஒன்று வந்ததால யாரும் இப்போ வந்து அனுசரித்து போகிறதுக்கான முயற்சி எடுக்கலை, அனுசரித்து போக மாட்டாங்க. ஏன்னா இப்போ எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க, எல்லாரும் தன் கையை ஊனி தான் வாழ்க்கையை ஓட்டுறாங்க. அப்போது எதுக்கு இன்னொருத்தவங்களோட அனுசரித்து போகணும் அப்படிங்கிற ஒரு கால மாற்றம், கலாச்சார மாற்றம், இதுதான் முக்கியமான காரணமே பெண்களுக்கான விவாகரத்துக்கு. இதில் வந்து நம்ம வந்து கிரக நிலையை மட்டும் சொல்ல முடியாது. ஏன்னா இதே கிரக நிலை 50 வருஷத்துக்கு முன்னாலே இருந்திருக்கும், 100 வருஷத்துக்கு முன்னாலே இருந்திருக்கும். அவங்களுக்கு பொருத்தம் பார்க்காமலே திருமணம் பண்ணியிருப்பாங்க. வெறும் ராசியை மட்டும் வச்சு பண்ணியிருப்பாங்க, நட்சத்திரத்தை மட்டும் வச்சு பண்ணியிருப்பாங்க, பெயர் பொருத்தம் அப்படின்னு பண்ணியிருப்பாங்க. இல்லை இவங்க வந்து சொந்தம் தான், அத்தை பையன் மாமா பையன், அதனால வந்து இந்த பொருத்தங்கள்லாம் பார்க்க வேணாம் அப்படின்னு கூட திருமணம் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஒரு சக்ஸஸ் ஆகிருக்கும். அவங்க ஒரு 50-60 வருடம் நல்லா வாழ்ந்து ஒரு வயதான நேரத்தில் தான் இறந்துருப்பாங்க, பிரிஞ்சிருப்பாங்க. அப்போது இது வந்து ஒரு கலாச்சார மாற்றத்தால் தான் இந்த விவாகரத்து, டிவோர்ஸ் அப்படிங்கிறது வருது.